யுதிஷ்டிரன் அர்ஜுனனை நோக்கி, உனக்கு எந்த தொழிலில் அமர எண்ணம் அப்பனே? ஒழிக்க முடியாத உன் வீரத்தை எவ்வாறு ஒழிப்பாய் என்றான். இவ்வாறு அர்ஜுனனை கேட்கும்போது அவனுடைய பிரதாப காரியங்களையும் கீர்த்தியையும் எடுத்து சொல்ல புகுந்த யுதிஷ்டிரன் நிறுத்த முடியாதவனாய் 20 ஸ்லோகங்கள் வரையில் தம்பியை வர்ணித்து கொண்டே போகிறான். புகழுக்கு தகுந்தவன் அர்ஜுனனைப் போல உலகத்தில் வேறு யார்? அண்ணன்மார்களே, வில்லில் நான் தேய்த்து தழும்பு ஏறிய என்னுடைய கைகளை யாரும் பார்க்காதபடி எப்போதும் ரவிக்கை தரித்து அரசனுடைய ஸ்திரீகளுக்கிடையில் அவர்களுக்கு வேலை செய்யும் நபும்சனாக நான் அமர்ந்து என்னை மறைத்து கொள்வேன். இவ்வாறான சாபமும் எனக்கு ஊர்வசி தந்திருக்கிறாள். இந்திரனிடம் சென்றிருந்த போது என்னை அவள் விரும்பிய காலத்தில் நீ எனக்கு தாயை போன்றவள் என்று நான் மறுத்தேன். அவள் கோபம் கொண்டு நீ புருஷத்தன்மையை இழப்பாய் என்று என்னை சபித்தாள். அந்த சாபம் நான் வேண்டும் பொழுது 1 வருஷ காலம் மட்டும் என்னை அண்டும் என்று இந்திரன் அனுகிரகித்திருக்கிறான். அது போதும் எனக்கு. வெண்சங்கினால் செய்யப்பட்ட வளையல்களை அணிந்து ஸ்திரீகளைப் போல தலைமயிரை பின்னிவிட்டு கொண்டு ரவிக்கை தரித்து விராடன் அந்தப்புரத்து வேளையில் இழிதொழிலில் அமர்ந்து மறைவேன். ஸ்திரீகளுக்கு நர்த்தனம் கானம் கற்பிப்பேன். யுதிஷ்டிரனுடைய அரண்மனையில் திரௌபதிக்கு பரிசாரம் செய்து பழக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி விராடன் அந்தப்புரத்தில் வேலைக்கு வைத்து கொள்ள கேட்பேன் என்று சொல்லி திரௌபதியை பார்த்து சிரித்தான் தனஞ்சயன். யுதிஷ்டிரன், ஹா, உலகத்தில் கீர்த்தியிலும் பராக்கிரமத்திலும் வாசுதேவருக்கு சமமானவன், பரத வம்சத்தில் உதித்தவன், மேருமலையை போன்றவன். விராடனிடத்தில் நான் நபும்சகன் என்று அந்தப்புர வேலையை தா என்று கேட்கப் போகிறானா? இதுவும் நம் விதியா என்று மீண்டும் துக்கத்தில் ஆழ்ந்தான். பிறகு தர்மபுத்திரன் நகுல சகாதேவர்களை பார்த்தான். அப்பா நகுலனே, அழகிய சியாமள நிறத்தவனே, சுகானுபவத்தில் தகுந்தவனே, துக்கத்திற்கு தகாதவனே, நீ என்ன வேளையில் அமரப்போகிறாய் என்று மாத்திரையை நினைத்து கொண்டு பரிதபித்து கேட்டான். நான் விராடனுடைய குதிரை லாயத்தில் வேலைக்கு இருக்கப் போகிறேன். குதிரைகளை பழக்குவதிலும் பார்த்து கொள்வதிலும் என் மனம் சந்தோஷமடையும். குதிரைகளுக்கு செய்ய வேண்டிய வைத்தியம் நான் நன்றாக படித்திருக்கிறேன். எந்த குதிரை குட்டியையும் என்னால் அடக்க முடியும். ஏறி சவாரி செய்து பழக்குவதிலும் வண்டி தேர் முதலிய வாகனங்களில் பூட்டி பழக்குவதிலும் நான் சாமர்த்தியம் பெற்றிருக்கிறேன். பாண்டவர்களிடத்தில் நான் குதிரைகளை பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி விராடராஜனிடம் வேலை சம்பாதித்து கொள்வேன் என்றான். பிரகஸ்பதிக்கு சமமான புத்தி படைத்த சகாதேவன், நீ சாஸ்திரங்களில் சுக்கிரன் போன்ற நிபுணன், மந்திராலோசனையில் ஒப்பற்ற இவன் என்ன செய்வான் என்றான் யுதிஷ்டிரன். நகுலன் குதிரைகளை பார்க்கட்டும், நான் மாடுகளை பார்த்து வரும் வேளையில் அமரலாம் என்றிருக்கிறேன். விராடனுடைய பசுக்களையும் காளைகளையும்